அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை நீர் அதிகமாய் நேசிக்கிறீர். எத்தனையோ குறைவுகள் எங்களிடத்தில் இருந்தாலும் உம்முடைய அன்பு பூரணமாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அதை உணர்ந்து நாங்களும் மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்க கிருபை செய்யுங்க. இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். 2 ராஜாக்கள் 12வது அதிகாரம். யெகூவின் 7ஆம் வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாகி, யெகூ இஸ்ரவேல் தேசத்தோட ராஜா, யோவாஸ் யூதா தேசத்தோட ராஜா. எருசலேமிலே 40 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். யோவாஸ் 40 வருஷம். எருசலேம் யூதா தேசத்தோட தலைநகரம். அங்கிருந்து ஆட்சி செய்து வந்தான். பேர்சபா ஊராளாகிய அவனுடைய தாயின் பெயர் சிபியால். ஆசாரியனாகிய யோய்தா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், இந்த யோய்தா தான் யோவாச ராஜாவா அபிஷேகம் பண்ணின ஆசாரியன் பார்த்தோம். அந்த ஆசாரியனாகிய யோய்தா அரசனாகிய யோவாசுக்கு போதகம் பண்ண நாட்கள் எல்லாம் அவன் கர்த்தரோட பார்வையில ரொம்ப சரியா நடந்து வந்தான். மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆலயம் இல்லாதனால மேடைகள்ல பலி செலுத்தி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மேடைகளை அகற்றல. ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். பலி செலுத்தி தூபம் காட்டி வந்தார்கள். யோவாஸ் ஆசாரியரை நோக்கி, பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருட்களாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகிற எல்லா பணங்களையும் இலக்கத்துக்குட்படுத்துகிறவர்களின் பணத்தையும் மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காணப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றார். இப்ப யோவாஸ் ஆசாரியர்களை கூப்பிட்டு, பிரதான ஆசாரியன் ஒருத்தன், ஆனா நிறைய ஆசாரியர்கள் இருப்பாங்க. கர்த்தருடைய ஆலயத்துல பணி செய்யக்கூடிய நிறைய ஆசாரியர், அவங்கள கூப்பிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்ற பணங்களை எல்லாத்தையும் யாத்ராகமம் 30வது அதிகாரம் 11ல இருந்து 16 வரைக்கும் மீட்கப்படும்படி பணத்தை கொண்டு வரணும், பாவ நிவிர்த்தியாக்கும்படி பணத்தை கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பணத்துக்கு சமமான காளைகளை கொண்டு வரலாம் அப்படின்றத அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த நியமித்த எல்லா பணத்தையும் ஆசாரியர் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவங்க யார் யார தெரியுமோ அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஆலயத்தை பழுது பார்க்கணும். ஏன்னா அந்த நாட்கள்ல ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமாகி பாகால வழிபட்டு வந்தாங்க. யூதா ஜனங்கள்லயும் கலந்ததுனால, இஸ்ரவேல் ஜனங்களோட கலந்து இருந்ததுனால இது யூதா கோத்திரமும் என்ன ஆச்சுன்னா பாகால வழிபடக்கூடிய ஒரு கூட்டமா இருந்தாங்க. அதனால ஆலயத்தை கேர் பண்ணாம இருந்ததுனால அது பழுது பார்க்கப்படாம இருந்துச்சு. இப்ப யோவாஸ் ஆலயத்தை பழுது பார்க்கும்படியா ஆசாரியர்கள்கிட்ட சொல்றான். ஆனாலும் ராஜாவாகிய யோவாசின் 23ஆம் வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனபடியால் 23 வருஷம் ஆகியும்
ஆலயத்தை பழுது பார்க்காம விட்டுட்டாங்க. ஆசாரியர்கள்ட்ட கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவங்க செய்யல. ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோய்தாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து, இப்ப ராஜா தானே முன்னிருந்து செய்ய ஆரம்பிச்சான். யோய்தாவையும் அவனோடு கூட மற்ற ஆசாரியர்களை கூப்பிட்டு, நீங்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனதென்ன? இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையிலே பணம் வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்கிறதுக்காக விட்டு விடுங்கள் என்றார். முதல்ல 5வது வசனத்துல எல்லா காணிக்கைய வாங்கி அறிமுகமானவர்கள்ட்ட வாங்கி அதை வச்சு ஆலயத்தை பழுது பாரு அப்படின்னு சொன்ன அந்த ராஜா இப்ப சொல்றான், நீங்க யார்ட்டையும் வாங்கக்கூடாது அந்த பணத்தை அப்படியே ஆலயத்தை பழுது பார்க்கறதுக்கு பயன்படுத்தணும், விட்டு விடுங்கள் என்றார். அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை வாங்கி கொள்ளாமலும் ஆலயத்தை பழுது பாராமலும் இருக்கிறதற்கு சம்மதித்தார்கள். சரி, நாங்க இனி பணத்தை வாங்கல, ஆலயத்தை பழுது பார்க்கல, அவங்க செய்யாம ராஜா ஆட்களை வச்சு செய்ய போறோம். ஆசாரியனான யோய்தா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரம் இட்டு அதை பலிபீட தண்டையிலே கர்த்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தார். இப்ப ஒரு பெட்டி செஞ்சு இப்ப காணிக்க பெட்டி இருக்குல்ல, ஒரு சில இடங்கள்ல இருக்கும், அதே மாதிரி ஒரு பெட்டி செஞ்சு மேல ஒரு ஓட்டை போட்டு அத பலிபீடத்துக்கு பக்கத்துல வச்சான். பலிபீடம் ஜனங்கள் வரக்கூடிய வெளி பிரகாரத்துல இருக்கும். அதனால ஜனங்கள் வலது பக்கத்துல, ஆலயத்தோட வலது பக்கத்துல வச்சான். ஆலயத்தின் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான். வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள், வேலைகள் ஆசாரியர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. அதுல வாசல்ல காவல் காக்கிற ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள். காணிக்க பெட்டியில வாங்கி அதை போடுறாங்க. பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும்போது ராஜாவின் சம்பிரதியும் பிரதான ஆசாரியரும் 2 பேர் வர்றாங்க. ராஜாவோட செக்ரட்டரியும் பிரதான ஆசாரியனும். பெட்டி நிறைஞ்சிருச்சு, பணம் ஃபுல்லா ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க 2 பேர் கர்த்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி என்றாங்க. அத ஒரு முடிப்பா கட்டினாங்க. எண்ணின பணத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் விசாரிப்புக்காரர் கையிலே கொடுத்தார்கள். அதை அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தச்சர்னா மர வேலை செய்யக்கூடியவங்க, சிற்ப ஆசாரிகள், பில்டிங் கட்டக்கூடிய பில்டர்ஸ், சிற்ப ஆசாரிகள், கொச்சருக்கும் கல் தச்சருக்கும், கல் வேலை செய்யக்கூடிய கல் தச்சருக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் கொள்ளுகிறதற்கும் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுத்தார்கள். அந்த காணிக்கப்பட்டியில சேகரிக்க பணத்தை வச்சு தேவையான பழுது பார்க்கிறதுக்கு தேவையான மரங்கள், வெட்டின கற்கள், அடுத்து பழுது பார்க்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுமோ அதுக்கு பயன்படுத்துறாங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே வெள்ளி கிண்ணங்களும் கீத வாத்தியங்களும் கலங்களும் எக்காலங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல் ஆலயத்தோட பனிமூட்டுகள் செய்யக்கூடியதற்கு அந்த பணத்தை பயன்படுத்தல. கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள். இந்த காணிக்கப்பட்டியில சேகரித்த பணத்தை வச்சு ஆலயத்துக்கான பணிவிடைக்கான பாத்திரங்கள் வாங்கல,
கீத வாத்தியங்கள் வாங்கல, பழுது பார்க்கறதுக்கு மட்டுமே அதை பயன்படுத்தினாங்க. வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படி பணத்தை வரப்பற்றி கொண்ட மனுஷர் கையிலே கணக்கு கேளாதிருந்தார்கள். அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள். அந்த பணத்தை பொறுப்பெடுத்து அந்த வேலை செய்கிறவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கறவங்ககிட்ட அந்த பணத்தை குறிச்சு கணக்கே கேட்கல. ஏன்னா அவங்க அத ரொம்ப உண்மையா அதை நடப்பித்தாங்க. அவங்க கிட்ட உண்மை காணப்பட்டுச்சு. அதனால அவங்ககிட்ட கணக்கே கேட்கலையா. நம்மளும் கூட நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். ஒரு நாள்ல ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக நம்ம நிற்கும் போது நம்ம மாசற்றவர்களா குற்றமற்றவர்களா காணப்படும்படியா எல்லாவற்றிலும் நாம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நேரம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகள், ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணம், எல்லாவற்றிலும் நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். அதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஒரு நாள்ல அவருக்கு முன்பாக போய் நிக்கணும். அப்ப ஆண்டவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கிறவங்களா இருக்கணும். ஆனா இங்க அவங்க கிட்ட கணக்கே கேட்கல. அவங்க ரொம்ப உண்மையா இருந்தாங்க. குற்ற பிராயசித்த பணமும் பாவ பிராயசித்த பணமும் கர்த்தருடைய ஆலயத்திற்காக கொண்டு வரப்படவில்லை, அது ஆசாரியரை சேர்ந்தது. அதே நேரத்துல 2 விதமான பணம், குற்றம் செய்து அதுக்கு பிராயச்சித்தத்துக்குரிய பணம், பாவம் செய்து அதுக்குரிய பிராயச்சித்தத்துக்குரிய பணம். லேவியராகமம் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு குற்ற பிராயசித்த பணத்தை குறிச்சு. லேவியராகமம் 4வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்கள்ல பாவ நிவாரண பலிக்கான பணத்தை குறிச்சு சொல்லியிருக்கு. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாய் இருந்ததனால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளிகளானால் அவர்கள் செய்த பாவம் தெரிய வரும்போது சபையார் அந்த பாவத்தின் நிமித்தம் ஒரு இளம் காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. 13, 14 ஆகிய 23, 24 ஆகிய வசனத்துல தான் செய்த பாவம் தனக்கு தெரிய வரும்போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளம் கடாவை பலியாக கொண்டு வந்து அந்த கடாவின் தலையின் மேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலியாக கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்ல கடவன். அது பாவ நிவாரண பலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலியை மட்டும் செலுத்தப்படுற பணம் மட்டும் ஆலயத்துக்கு கொண்டு வரக்கூடாது, அது ஆசாரியர்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த யோவாஸ் யூதா தேசத்துக்கு ராஜாவா இருந்தான். அவன் யோய்தான்ற ஆசாரியன் அவனுக்கு போதகம் பண்ணினதுனால கர்த்தருடைய பார்வைக்கு சரியானதை செய்து வந்தான் யோவாஸ் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து அவன் ஆசாரியர்களை கூப்பிட்டு கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படியா சொன்னா, தங்களுக்கு அறிமுகமான ஜனங்கள்கிட்ட காணிக்கைகளை வாங்கி அந்த பழுது பார்க்க பணியை செய்ய சொன்னா. ஆனா ஆசாரியர்கள் 23 வருஷம் ஆகியும் அதை செய்யல. இப்ப யோவாஸ் தானே அதை செய்யும்படியா யோய்தாவையும் ஆசாரியர்களையும் கூப்பிட்டு, நீங்க இனிமேல் பணம் வாங்க வேண்டாம், அதை விட்டு விடுங்க, அதை ஆலயத்தோட பழுது பார்க்கறதுக்கு செலவிடப்படட்டும் அப்படின்னு சொன்னா, அது சொன்னதுக்கு ஆசாரியர்கள் சம்மதிச்சாங்க. யோய்தா ஒரு காணிக்கை பெட்டி செய்து பலிபீடத்துக்கு பக்கத்துல ஆலயத்துல வலது பக்கத்துல வைத்தான். அந்த பெட்டியில கொண்டு காணிக்கைய போட்டாங்க.
அந்த பெட்டி நிரம்பும் போது ராஜாவோட செக்ரட்டரியும் பிரதான ஆசாரியன் வந்து அந்த பணத்தை எண்ணி முடிப்பு செய்து அத விசாரிப்புக்காரத்துல கொண்டு போய் கொடுத்தாங்க. அது ஆலயத்தை பழுது பார்க்கும் பணிக்கு வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதை பயன்படுத்தினாங்க. ஆலயத்துல பணி செய்யறதுக்கு தேவையான பாத்திரங்கள் வாங்குறதுக்கோ கீத வாத்தியங்கள் வாங்குறதுக்கோ அந்த பணம் பயன்படுத்தப்படல, பழுது பார்க்கறதுக்கு மட்டும் பயன்படுத்தினாங்க. அந்த வேலை செய்தவர்கள் அந்த பணத்தை வந்து ரொம்ப கரெக்டா இருந்ததுனால அவங்க வந்து ரொம்ப உண்மையா இருந்தாங்க. அதனால கணக்கு கேட்கப்படல. குற்ற பிராயசித்த பணத்தையும் பாவ பிராயசித்த பணத்தையும் ஆலயத்துக்கு கொண்டு வரக்கூடாது, அது ஆசாரியர்களுக்குரியது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். யோவாஸ் ஆண்டவரே, ஆசாரியர் சொன்ன போதகத்தை கேட்டு உம்முடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தது போல நாங்களும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறபடி ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய் வாழ எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்துக்கு பணி செய்தவர்கள் ஆண்டவரே உண்மையாய் பணி செய்தபடியால் கணக்கு கேட்கவில்லை அப்படின்றத தியானிச்சோம். நாங்களும் கூட நீங்க கொடுத்த எல்லாவற்றையிலும் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவரே, நாங்க எல்லா காரியத்திலையும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க உமக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும். நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.